நீங்க ஜியோ சிம் வச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் 5G அப்படின்னா பேருக்கு மட்டும் தான் 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு ப்ரோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு செமையான ட்ரிக் இருக்கு. ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஏபிஎன் செட்டிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த செட்டிங்ஸ் நமக்கு சில நேரங்கள்ல பல நேரங்கள் நல்லாவே நமக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அப்படி இன்னைக்கு செமையான ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் வேணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸ்ல சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். இல்ல மொபைல் நெட்வொர்க் இல்ல சிம் கார்டு இந்த மாதிரி மட்டும் பாத்தீங்கன்னா சில மொபைல் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. எகைன் அதுல ஜியோ ஃபர்ஸ்ட் லாட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ சிம் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எகைன் பாத்தீங்கன்னா அதுல ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும், அதையும் டேப் பண்ணிக்கலாம். எகைன் பாத்தீங்கன்னா அதுல நமக்கு நியூ ஏபிஎன் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், டாப் ரைட் கார்னர்ல இருக்கும். ஏற்கனவே உங்ககிட்ட சில ஏபிஎன் இருக்கும், பட் நம்ம புதுசா ஒரு நியூ ஏபிஎன் கிரியேட் பண்ண போறோம். அதனால அந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் என்னென்ன பண்ணணும்னா நீங்களும் அதே போல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இன்டர்நெட் ஸ்பீட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஏபிஎன் நீங்க கிளிக் பண்ணதோடனே உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓபன் ஆயிடும். இதுல நேம் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. அதுல 5G ஸ்பேஸ் பிளஸ் அப்படிங்கறதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அதுல 5Gல 5 போட்டு G அப்படிங்கிறது கேப்ஸ்ல இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்புறம் பிளஸ் அப்படின்னு போடுங்க. அதுல P அப்படிங்கிற லெட்டரும் கேப்ஸா இருக்கணும். இது நீங்க கரெக்டா டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் ஏபிஎன். ஸோ ஏபிஎன் அப்படி இதுல ஜியோ 5G அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர்ல நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் நாட் செட். நாட் செட் மீன்ஸ் நீங்க எதுவுமே அது பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது அப்படி இருக்கட்டும். யூசர் நேம்ல 5G ஜியோ அப்படிங்கறதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. எகைன் பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்ட் நாட் செட், சர்வர் அப்படிங்கிறதுல www.google.com அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது MMSC நாட் செட், MMSC ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட், MCC MNC. இதுக்கு எனக்கு வேற மாதிரி நம்பர் இருக்கும். ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அது ஏரியா பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எகைன் பாத்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷன் டைப் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு PAP or CHV இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. எகைன் டைப் இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. அதுல டிஃபால்ட் SCPL அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு டைப் பண்ற மாதிரி இருக்கும், சிலருக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளிக் பண்ற மாதிரி இருந்தா அந்த டிஃபால்ட் அண்ட் SCPL எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல டைப் பண்ற மாதிரி இருந்தா டிஃபால்ட் போட்டுக்கோங்க, ஒரு கமா போட்டுக்கோங்க, அப்புறம் SCPL அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். எகைன் பாத்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 கடைசியா இருக்கும். அதே போல ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதையும் கடைசியா இருக்கிற IPv4/IPv6 அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நமக்கு பியரியர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பியரியர்ல நீங்க எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்டில இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே டிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இங்க மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணா மட்டும்தான் நீங்க கிரியேட் பண்ண ஏபிஎன் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இங்க சேவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைல்ல இந்த டாப் ரைட் கார்னர் இருக்கும் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ எங்க இருக்குன்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. எகைன் பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட டிஃபால்ட்டா சில ஏபிஎன் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் இருக்கும். அந்த இடத்துல 5G பிளஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஏன்னா அதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன். அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் மார்க் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா ஆன் ஆஃப் ஆயிருக்கும். இந்த நேரத்துல இருந்து நீங்க உங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கு முன்ன இருந்த இன்டர்நெட் ஸ்பீடை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா ஆச்சு உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.